நியாய தீர்ப்பில் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பில் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகை நம்மை மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிடும். மானிடரை மீட்க மாட்டீரோ. இருதயத்தின் ஆழத்துல எல்லாரும் பாடுவோம். நீ பெரியவர் இயேசுவே, நீர் பரிசுத்தர் இயேசுவே, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் வல்லவர். மாயலோகை நம்பி மாண்டிடும், மாயலோகை நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிடும். கதை எல்லாரும் கற்றுக்கு மகிமையாக சத்தமாக நிலையிலே சொல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதைத் தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7 முதல் 11 வசனமும், லூக்கா 11வது அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களும் நாம் ஏற்கனவே வாசித்து தியானித்தது நமக்கு நினைவிருக்கும். நாம் அறிந்து கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால், அருமையிலே அந்த வசனத்தின் கடைசி பகுதி மறுபடியும் வாசிப்போம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன், எத்தனை பேருக்கு தெரியும்? ஞாபகம் இருக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கேட்பது கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் கேட்குறது ஆண்டவர் தருவார்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும் அப்படி சொன்னால் 2 கூட்டத்தார் சொல்ல முடியும். ஒன்று உரிமைக்காரர்கள் சொல்ல முடியும், 2வது உறவுக்காரர்கள் சொல்ல முடியும். முதலாவது யார்? உரிமைக்காரர்கள். 2வது யார்? உறவுக்காரர்கள். உரிமைக்காரர்கள் யார்? உறவுக்காரர்கள் யார்? கத்துடைய உரிமைக்காரர்கள் யார்? பிள்ளைகள். வெரி குட். உறவுக்காரர்கள் எப்பொழுது உறவாக இருக்கிறவங்க. சில பிறந்திருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. சில கால சூழ்நிலை நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் உறவே துண்டிச்சுட்டு போயிருப்பாங்க. உறவே என்ன செஞ்சுருப்பாங்க? துண்டிச்சு போய் நீயும் உன் குடும்பமும் நீயும் உன் பிள்ளைகளும் போதும் என்று சொல்லுகிற காரியம். உரிமைக்காரர்கள் யாருன்னு சொன்னால், யோவான் 1:12 சொல்லியிருக்கிறது, எபேசியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையிலே யார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 மட்டும் வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். பவர், ஆத்தரைஸ்ட். அருமலே இப்போ ஒரு சின்ன கம்பெனிலேயோ அல்லது ஒரு பெரிய கம்பெனிலேயோ பேங்க் அரசாங்கத்திலேயோ வேலை பார்ப்போமானால், அருமலே இப்போ உள்ள கால சூழ்நிலை முன்னாடி இருந்த காலங்களை விட இப்போ என்னன்னு சொன்னால், அருமலே அவர்களுக்கு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. அதில் ஒரு சின்ன அது மாதிரி நிறைய சங்கங்கள் இருக்குது, மன்றங்கள் இருக்குது, நிறைய இயக்கங்கள் இருக்குது. பல்வேறு விதமான சூழ்நிலையில் அருமையிலே சில ஐடி கார்டு கொடுக்குறாங்க. உதாரணமாக ஒரு சின்ன சங்கத்தில் ஒருத்தர் ஒரு ஐடி கார்டை வாங்கிட்டாருன்னா அவர் சொல்வார், நான் யார் தெரியுமா? அதுலேயும் அதில் ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருந்தான்னு வைங்க, தலைவராகவோ செயலராகவோ அல்லது கமிட்டி உறுப்பினராகவோ அவைத்தலைவராகவோ அல்லது வார்டு தலைவராக இருந்தால் அந்த கார்டை காட்டிட்டு பெருசாக பேசுவாங்க. நான் யார் தெரியுமா? நான் அன்னார், இன்ன இயக்கத்தை சார்ந்தவை. அதுக்கு என்ன இருக்குது? எனக்கு ஐடி கார்டு. இப்போ நமக்கு என்ன ஐடி கார்டு அப்படின்னா, இது யோவான் 1:12 தான் நமக்கு ஐடி கார்டு.
அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் உரிமை என்கிற காரியம். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, நம்ம தலைப்பு என்னன்னா, நீங்கள் கேட்பது கிடைக்கும். எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, வாங்கிட முடியாது. அதுதான் இன்னைக்கு முக்கியமான காரியம். கேட்பது கிடைக்குன்னா முதலாவது உரிமைக்காரர்களாக இருக்கணும், ரெண்டாவது உறவுக்காரர்களாக இருக்கணும். உறவுக்காரர்களாக இருந்துச்சுன்னா அருமல்லே, உரிமை வேற உறவு வேற. உரிமைன்னா ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குமானால் அவர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா நான் பிள்ளை, அவருக்கு இருக்கிறதெல்லாம் யாருக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவுக்காரர்கள் இருந்துச்சுன்னா புருஷன், மனைவி, மாமன், மச்சான், குடும்பத்தில் உள்ள சில ஆட்கள் இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த உறவு எப்போ பலப்படும் வலுப்படும்னா தினந்தோறும் அல்லது மணிக்கணக்காக, வாரக்கணக்காக, நாள் கணக்காக, மாதக்கணக்காக அந்த உறவை தொடர்ந்து வைத்துக் கொள்கிறோம். அதுக்கு பேர் தான் ஜெபம். அல்லேலூயா. நாம் ஆண்டோடைய பிள்ளைகள். அதே நேரம் ஆண்டோடைய பிள்ளை சொல்லி அந்த உரிமை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, அந்த உரிமையை உறவாக வலுப்படுத்துகிறது. தினந்தோறும் எப்பொழுதும் அருமலை, எந்த நிமிஷமும், எந்த நேரமும், எந்த சமயமும் அவரோடு கூட பேசுவதும் பழகுவதும் சம்பாஷிப்பதும். நோவாவை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் அருமலை 9வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நோவா குறித்து 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். வாசிங்களேன். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதே மாதிரி ஏனோக்கு குறித்து வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செய்தான், சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டான். அல்லேலூயா. இது எப்போ வரும் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் பேசுறதில்லை, மாதத்தில் ஒரு நாள் பேசுகிறதில்லை, அல்லது வாரத்தில் ஒரு நாள் சந்திப்பதோ பேசுவதோ சம்பாஷிப்பதோ ஒரு காப்பி குடிப்பதோ அல்லது ஒரு சாப்பாடு சாப்பிடுவதோ உறவு வலுப்படாது, பலப்படாது, நிலைத்திருக்காது. தினந்தோறும் இனி என்ன கேட்டிங்கன்னா, மணிக்கணக்காக ஒவ்வொரு மணி நேரமும் அந்த உறவை வைத்து கொண்டு அதுக்கு பேர் தான் தேவனோடு சம்பாஷிக்கிற அல்லது தேவனோடு கூட நடக்கிற, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு காரியம். அவர்கள் தான் உரிமையோடு கேட்க முடியும். கேட்கறது அவர் என்ன செய்வார், கொடுப்பார். ஆதியாகம புஸ்தகத்தில் ஆதாம் ஏவாளை குறித்து வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாளுடைய காரியத்தில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தினமும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் என்ன செய்தாராம், அவர்களோடு கூட என்ன செய்தாராம், அலா உலாவினார் பார்க்கும், சஞ்சரித்தார்கள். அதுக்கு பேர் தான் உறவின் நிலைமை. இப்போ மாமனாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, புருஷன் மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் கணவனார் அப்பாட்ட பேசாத பிள்ளை நிறையா இருக்கும். அப்பாட்ட என்ன நிறைய பேர் முழிக்கிறத பார்த்தா நாங்கள் எல்லாமே அப்படித்தானே இருக்கிறோம் அப்படி சொல்கிற மாதிரி. அப்பாட்ட பேசாத பிள்ளை, பிள்ளைகிட்ட பேசாத தகப்பன், மனைவிட்டு பேசாத புருஷன், புருஷன்ட்டு பேசாத மனைவி. எனக்கு சமயம் சுருக்கமாக இருக்க அப்படின்னால அதை விவரமாக சொல்ல முடியலை. சில வீட்டிலலாம் புருஷன் மனைவி இருப்பாங்க, சாப்பாடு கேட்பாங்க. அவர் டயர்டாக வந்து சாப்பாடு கேட்பார், மனைவி இங்கே தான் இருப்பாங்க. ஏம்மா நானே பாசமாக பார்த்து, பாசமாக சாப்பாடு போடுங்க அப்படி கேட்குறது எப்படி இருக்கும்? பாசம் அங்கே இருக்காங்க, சோறு போடுங்க, இல்லை சோறு போடு அப்படி சொல்லும்போது அவங்க சாப்பாடு டைம் டேபிளே இங்கே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டா இது இந்த உறவு எப்படி இருக்குது? அதே நேரம் அதே புருஷன் அதே மனைவி வந்த உடனே தண்ணி மந்து கொடுத்து அவரை உட்கார வச்சு டேபிளில் சாப்பாடை போட்டு பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு குழம்பு வேணுமா, கூட்டு வேணுமா, சாப்பாடு வேணுமா அப்படி சொல்லி கொடுக்குற உறவு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் பிள்ளைகள் அப்பாட்ட அம்மாட்ட, அதே மாதிரி அண்ணன் தம்பி, ஒரே குடும்பம் தான். இப்படி குடும்பம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குடும்பத்தில் இது நிறைய சகஜமாக இருக்குது. பெரிய பெரிய குடும்பம் நம்ம பார்க்குறோம்ல, பணக்கார குடும்பம், ரொம்ப நல்ல படித்த குடும்பம், பெரிய அப்படின்னு சொல்கிறோம்ல, நிறையா காசு பணம் அது இதெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் அங்கே உறவு என்பது இருக்காது.
இதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஒரு வேளை அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம். இருந்தால் மாற்றிருங்க. அல்லேலூயா. இருந்தால் மாற்றிருங்க. உலகத்தார் சொல்லுவான், இன்னொரு பிறவி பிறக்கவா போகிறோம் அப்படிமா. ஆனால் அந்த அறிவு கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. இப்போது நான் சொல்கிறது, இப்போது இது உதாரணமாக சொல்கிறேன், நம்ம வீட்டிலையோ நம்ம குடும்பத்திலோ அப்படி இருந்தால் மன்னிச்சு மறந்து பொறுத்து சகித்து அதை சரி செய்து விடணும். இப்போ நான் ஆண்டவரோடு கூட உறவு காரியத்தை சொல்ல வருகிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணுறது, என்னைக்கோ ஒரு நாள் உபவாசம் பண்ணுறது, என்னைக்கோ ஒரு நாள் பாடி ஆராதிக்கிறது, என்னைக்கோ ஒரு நாள் துதிக்கிறது, என்னைக்கோ ஒரு நாள் ஆராதிக்கிறது, இதல்ல. அனுதினம் சங்கீதக்காரர் சொன்னான், நான் உள்ளளவு நான் உயிரோடு இருக்கிற அளவு எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் பிரைசலால் அப்படி சொல்றான். அப்போ உறவு என்பது நம்ம உரிமையாக பிள்ளையாக பிறந்துட்ட உண்மைதான். பிறந்த நம்ம அவரோடு கூட ஒரு வலுவான உறவை வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அதற்கு நல்ல உதாரணம், முதலாவது ஆதியாகம புஸ்தகத்தில் ஆதாம் ஏவாள், அவங்க எப்போ அவங்களுக்குள்ள பாவம் வந்தது, பிரிவினை வந்தது, பிளவு வந்தது, பிரச்சனை வந்தது, தண்டிக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள், சாபத்துக்குள்ளானார்கள், இதெல்லாம் எப்போ வந்துச்சு? எப்போ வந்துச்சு? கீழ்ப்படியாத தேவனுடைய உறவை விட்ட பொழுது வந்தது. ஞானமுள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள் வேதத்தை நல்லா வாசித்து தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனோக்கு குறித்து வாசிக்கிறோம், அதுபோல மோசை குறித்து வாசிக்கிறோம், யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம், யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம், அதே மாதிரி நோவாவை குறித்து வாசிக்கிறோம். அவர்களெல்லாம் தேவனுடைய சிநேகிதர்களாக எப்பொழுதும் ஆண்டவரும் அவர்களுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள்ளேயும் அவர் நமக்குள்ளேயும் நீங்கள் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அப்படியெல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா? கொரிந்தியர் கிழமத்தில் பவுல் சொல்றார், விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6:14. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 3:16-17, 6:19, 20, அதுபோல வெளிப்படுத்தல் 21:3 இவைகளெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா தேவன் உங்களை எபேசு கிழமத்தில் அவர் சொல்றார், அவருக்குள்ள மாளிகையாய் இசைவனைப்பான நகரமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்களே தேவனுடைய நகரம், நீங்களே தேவனுடைய வீடு, நீங்க தேவனுடைய ஆலயம், நகரத்தார். இதெல்லாம் பார்க்கணும். அப்படியானால் அவர் நமக்குள்ள வாசமா இருக்கணும், நாம் அவருக்குள்ள வாசம். அதுதான் உறவு. எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த தலைப்பை பார்த்தோன்னா சந்தோஷமா இருக்கு எனக்கு தான். நீங்கள் கேட்பது கிடைக்கும், அப்போ என்ன கேட்டாலும் கிடைக்கும். நான் எப்படி வாழ்ந்தாலும் அப்படிதானே? இல்லை, எல்லா பிள்ளைக்கும் எல்லா தகப்பனும் அவங்க கேட்டதை கொடுக்க மாட்டாங்க. தன்னோடு கூட ரிலேஷன்ஷிப் உறவாக இருக்கிற, இசைந்திருக்கிற, இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே கொடுப்பேன். நம்ம என்ன தியானித்து வருகிறோம்? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேட்கறது எதுவாது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். கடந்த வாரத்தில் பார்த்தோம், கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? குமாரனில் பிதா மகிமைப்படும்படி கொடுப்பேன். யோவான் 16:24-23 கேட்டுக்கொள்வது எதுவாது கொடுக்கப்படும். 24 உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்படிலாம் பார்க்கணும். அந்த வார்த்தையை பார்த்த நம்ம அதுமல்லே விசுவாசத்தோடு கூட நம்ம கேட்கிறோம், கேட்கிற எதையும் பெற்றுக்கொள்வோம். அதே ஆண்டவர் நமக்கு நன்மையானதை கொடுக்கறதுக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ இந்த பகுதியை நிறுத்துற உரிமையுள்ளவர்கள் உறவுக்காரர்கள். யார் யார் உறவுக்காரர்கள் சொன்னால், ஒரே வரியில் சொன்னால், ஒரே வார்த்தையில் சொன்னால், எப்பொழுதும் தேவனோடு இசைந்திருக்கிறவர்கள். ஆண்டவர் நானும், நானும் ஆண்டவர், ஆண்டவர் நானும், நானும் ஆண்டவரும். அந்த உறவு. ஜெபம் என்பது நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், ஏதோ விண்ணப்பமாக கேட்குறது, அப்ளிகேஷன் மட்டும்தான் ஜெபம்னு நினைக்கிறோம். அது ஜெபமே கிடையாது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியும். ஜெபம் என்று சொன்னால் தேவனோடு இசைந்திருப்பது அல்லது இணைந்திருப்பது. நல்லா சொல்ல போனால் உறவாடுவது, அலா உழவுவது,
சஞ்சரிப்பது, அவரும் நாமும் சிநேகிதியாய் இருப்பது. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஏதோ மனந்திருமனோம், ஞானஸ்தானம் பெற்றோம், ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், நம்ம தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அப்பப்போ ஜெபம் பண்ணிட்டு அப்பப்போ போயிடுவோம், அப்படி அல்ல. தேவனோடு கூட நடக்கணும், தேவனோடு கூட பழகி இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் கேட்பது எதுவோ அது கொடுக்கப்படும். இன்னொரு வார்த்தை சொல்றேன், அவங்க கேட்காமலே அவங்களுக்கு கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒருத்தருக்கு உற்சாகம். கேட்காமலே கொடுக்கிறது எவ்வளவு பெரிய காரியம். அல்லேலூயா. ஒரு நல்ல தகப்ப தாய் தன் பிள்ளைகள் கேட்காமலே அவருடைய நன்மையை செய்கிறாங்கன்னா அந்த பிள்ளையுடைய இருதயம் பூரிச்சு போமே. அதுதான் யோவான் 16:24. அங்க என்ன வாசிக்கிறோம்? இதுவரைக்கும் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். யாக்கோபு 1 4 வசனம் முதல் 8 வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா 5 வசனத்துக்கு 4, 5 படிச்சீங்கன்னா, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த 2 வசனத்திலையும் எத்தனை வார்த்தை? இந்த நிறைவு, பூரணம், சம்பூர்ணம். மறுபடியும் வாசிங்க 4 வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், எதிலும் குறைவில்லாம பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. பூரணன்னா அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை. பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் ஒரு குறை இல்லாம அப்புறம் பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. 5 வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். நிறைவுள்ளவர்களாக, பூரணமுள்ளவர்களாக. இப்ப என்ன வாசிக்கிறோம்? சம்பூரணமுள்ளவர்களாக இருக்கும்படி ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவன், கேட்கிறவனுக்கு ரிசிப்படும், கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவர் எதை பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரொம்ப கசந்து, ஐயோ ஆண்டவரே அப்படி கெஞ்சி கதறி இப்படி தாங்க இப்போ தாங்க அப்போ தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உரிமையும் உறவும் இருந்தால் அல்லேலூயா அல்லேலூயா அது இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த உரிமையும் உறவு நமக்குள்ள இருக்குமானால் நம்ம கேட்டுக்கொள்வதுக்கு மேலே நம்ம சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அது மத்தேயு 7:11 வாசிக்கிறோம். நன்மையானதை தருகிறது. ஆமென். எது தருகிறவர்? நன்மையானதை தருகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நன்மை எங்க இருந்து வந்துச்சு? யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதோடு நிறுத்திடுவோம் அந்த வசனத்தை. அதுக்கு அடுத்துதான் மெயின் காரியம். அல்லேலூயா. என்ன இருக்குது? அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தரை வஞ்சிக்கிறவர் அல்லவர். பட்சபாதம் இல்லாத தேவன். அல்லேலூயா. நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணேங்க, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணேங்க, அழுது ஜெபம் பண்ணேங்க, கதறி ஜெபம் பண்ணேன், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன், ஓலை விட்டு ஜெபம் பண்ணேன், விழித்திருந்து ஜெபம் பண்ணேன், நாள் கணக்காய், வாரக்கணக்காய், மாதக்கணக்காய், வருஷக்கணக்காய், ஆயுள் கணக்காய் ஜெபம் பண்றேன். என் ஜெபத்துக்கு என்ன இல்லை? பதிலே கேட்கவே இல்லை. அல்லேலூயா. முதலாவது பூரணமா நம்பி கேட்கணும். அல்லேலூயா. நம்பி கேட்கணும். எரேமியா 39:18 வாசிக்கிறோம். எரேமியா 39:18 இப்படி வாசிக்கிறோம். நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு எறியாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் ஆத்துமா உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அங்க சொல்கிற நம்பிக்கை. அல்லேலூயா அல்லேலூயா. அதான் விசுவாசம் பாருங்க. அந்த நம்பிக்கை, விசுவாசம். முதலாவது உரிமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு
இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் கேட்கறதே அவர் என்ன செய்வார்? நீங்கள் கேட்பது கிடைக்கும். ஒருவேளை மன திரும்பலை, பாவ அறிக்கை செய்யலை, ஞானஸ்தானம் எடுக்கலை, ஆண்டவர் எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆலயத்துக்கு வருஷ கணக்காக வர்றேன், என் ஜெபம் கேட்கப்படலைன்னா நியாயம் கேட்கப்படும். சம்பந்தம் இல்லாத ஆளுக்கு சம்பந்தம் இல்லாத காலத்தை எப்படி கொடுக்க முடியும்? முடியவே முடியாது. ஒருவேளை இறக்கப்பட்டு பிச்சை வேணா என்ன செய்யலாம்? ஐயா 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 அம்மா 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 அம்மா. சில நேரம் இந்த டோல்கேட்டில், ஹோட்டல்களில், தெருவில் சில நேரம் நீங்கள் நடந்து அல்லது வண்டியிலையோ கார்லேயோ போகும்பொழுது சில வந்து கெச்சுவாங்க. சில இடத்துல நம்ம வாடிக்கையாக போகிற இடங்களுக்கு நமக்கே தெரியும், நேற்று வந்தால்தான் இன்றைக்கி இருப்பார், இன்றைக்கி வந்தால்தான் நாளைக்கு இருப்பார், வரிசையாக தெரியும். அப்போ ஒரு நாள் போட்டால் தெரியாமல் 10 ரூபா, இவர் 10 ரூபா போட்டவர் இப்போ 20 ரூபா கொடுப்பாரு. மறுபடியும் வந்து கரெக்டாக நம்ம வண்டியை பார்த்து, நம்ம காரை பார்த்து, நம்ம சைக்கிளை பார்த்து, நம்ம உடையை பார்த்து, ஆமாம் அன்றைக்கி போட்டான்னு வந்து நிற்பாங்க. கொடுப்போம்மா கொடுப்போமா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு. எத்தனை நாளைக்கு கொடுப்பீங்க? ஏதோ ஒரு நாள் பிச்சை மாதிரி கொடுக்கலாம். ஆனால் அந்த பிச்சை மாதிரி கொடுக்கறது மனப்பூர்வமாய் கொடுக்கணுங்கிற சிந்தையோடு கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி இயேசுவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்கறது கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நாள் கிடைச்சிருக்கும். ஐயா 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 இந்த தாவீதின் குமாரனே சொல்லி ஒருத்தன் கூக்குரட்டான். எங்களுக்கு இறங்கணும் சிறுசுகளாக போய் என்ன செஞ்சாங்க? அதட்டுனாங்க. இன்னொரு பசங்க சொல்றாரு அடித்து விரட்டினாங்க. ஆமாம் செஞ்சிருக்கலாம், ஏன்னா இவன் விடவே மாட்டேங்கிறான். ஆனால் அவர் திரும்பி பார்த்தார். அவர் என்ன செஞ்சாரு? திரும்பி பார்த்தார். ஏண்டா அதட்டுறீங்க அப்படி கூப்பிட்டு அவனுக்கு பார்வை கொடுத்தார். இதை மாதிரி சில விடாமல் தொந்தரவு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு இறங்குச்சு. ஆனால் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் கேட்காமலே கிடைக்கணும். உங்கள் சந்தோஷம் நிறைவாரிக்கும்படி கிடைக்கணும். நன்மையானதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அவருக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? உறவு இருக்கணும். முதல்ல உரிமை இருக்கணும். ஆமென். அந்த உரிமை என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரரும். ஆமென். நீங்க அவருடைய சுவிகார புத்திரர் ஆகும்படி தேவன் உம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் எபேசியத்தில் பவுல் சொல்றார். அப்போ நாம் சுதந்திரர் ஆனால், பிள்ளைகள் ஆனால் சுதந்திரம் நமக்கு. சுதந்திரம் யாருக்கு பெற்றுக்கொள்ள முடியும்? பிள்ளைகளுக்கு தான். அப்போ பிள்ளைகள் என்கிற உரிமையை நீங்களும் நான் என்ன செய்யணும்? கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள. இந்த இடத்துல மனம் திரும்பாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, அறுவலை ஞானஸ்தானம் எடுக்காத யாராகிலும் நாள் கணக்கா, வாரக்கணக்கா, மாத கணக்கா, வருஷ கணக்கா வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை என்கிற உரிமை இல்லைன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? அது எப்படி பாஷை? கேளுங்கள் கொடுக்கப்படும் யார் சொன்னா? அவர் தாங்க, ஏசு தானே சொன்னார். இதே ஏசுனார் தான் ஒரு இடத்துல சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நான் நினைச்ச மாட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறார். அல்லேலூயா. அதுதான். அதனால கேட்டுக்கொள்வது எதுவாது எனக்கு கிடைக்கும். அதனால நான் என் இஷ்டப்படி வாழ்வேன். சிலர் பாவலா பண்ணி வாழ்வாங்க, ஆக்ஷன் பண்ணி வாழ்வாங்க. அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, மனைவிக்காக, புருஷனுக்காக, அல்லது போதகரோட பழகிட்டோம், போதகரமாவோட பழகிட்டோன்னு சொல்லி ஆராதிக்கு வருகிறதும் போகிறதுமா இருப்பாங்க. உள்ளான நிலைமையில் நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம், அந்த அத்தாரிட்டி தேவனுடைய ஜனங்கள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் ஐடி கொடுத்திருக்கிறார், ப்ரூஃப் கொடுத்திருக்கிறார். நீ என் பிள்ளை. அல்லேலூயா. நான் உனக்கா ஒரு மாளிகை கட்டுறேன். நான் முடிச்ச உடனே உன்னை வந்து அந்த மாளிகையில நீ சந்தோஷமா இருக்கும்படி உன்னை கூட்டிட்டு போக வருவேன். அல்லேலூயா. 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 மனுஷன் கொடுக்கல, சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அண்ட சராசரத்தை அகிலாண்டத்தை உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு அந்த உரிமை எனக்கு இருக்குதா இல்லையா? ரெண்டாவது உறவுன்னு பார்க்கணும். உறவுக்கு ஆதியாகம புஸ்தகம் தான் முதல் காரணம். ரெண்டாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்துக்கு வருவது. அங்கே பார்க்கும் பொழுது 2 குமாரர்கள் இருக்கிறாங்க.
2 குமாரர்கள். அவருடைய 2 குமாரர்கள் இருக்கிறார், மூத்தவன் இளையவன். அதில் இளையவன் என்ன செய்கிறான்? வாசிங்க அந்த பகுதி மாத்திரம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூத்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்போம், வாலிபர் கூட்டத்தில் சொல்லியிருப்போம், இல்லை இப்படி சபையில் பிரசங்கம் பண்ணியிருப்போம், ஜெபக்குழுக்களில் பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் பார்க்கணும். கடந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய கிளை சபையாக இருக்கிற குன்னூர் சபைக்கு போயிருந்தேன், வெளிப்பு ஜெபத்துக்கு. அப்போ அங்கே அழைத்தார், பிரசங்கம் பண்ணேன். மத்திய 6வது அதிகாரத்தை எடுத்து, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்புறம் அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அதனால நான் சொன்னேன், உங்களுக்குள்ள நீங்க போகணும். பிரசங்கமே அதுதான். அல்லேலூயா. இந்த ஒரே வருஷத்தில் பிரசங்கம் முடிஞ்சிடுச்சு, 3/4 மணி நேரம். என்ன சொல்கிறேன், இது நிறைய சபைகளில் விசுவாசிகளுக்குள்ளே இந்த காரியம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி ஜெபம் பண்ணுறதுலேருந்து, பரிசுத்த வாழ்க்கையிலேருந்து, விசுவாச வாழ்க்கையிலேருந்து, இன்னும் சில காரியத்திலேருந்து தன்னை யாரும் பார்க்குறதே கிடையாது. யாரை பார்க்குறது? அடுத்தவருடைய குறையை. இங்கே மத்திய 7வது அதிகாரத்தில் சொல்கிறார், அருளே, நம்முடைய குறைகளை நம்ம பார்க்காம அடுத்தவன் குறைகளவே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால், அதாவது அதுக்கு ஆண்டவர் நல்ல உதாரணம் சொல்கிறார். உன் கண்ணில் என்ன கிடக்குதா? உத்தரம் கிடக்குது, பெரிய கட்டை கிடக்குது. இந்த பழைய காலத்துலலாம் மச்சுபாவனை வீடுகளுக்கு போட்டுப்பாங்க குறுக்கு கட்டை, அது கண்ணில் கிடக்குதான். ஆனால் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறது, துரும்ப தூசியை. இதான் இன்னைக்கு இருக்கிற ஏராளமான கிறிஸ்துவோட வாழ்க்கை. அப்படி தான் இருக்கு. நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் இருக்க காரணம் என்ன? நான் சிந்திக்கிறதே இல்லை. எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட காரியம் எப்படி இருக்குது? என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? என் வேத வாசிப்பு எப்படி இருக்குது? என்னுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்குது? என்னுடைய பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கிறது? நான் ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்காக செயல்படுகிற சிந்தை எப்படி இருக்கிறது? என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? இதை பார்க்காம எல்லாரும் மற்றவர்களே பார்க்கும். அதனால தான் சில நேரம் நம்ம கேட்கறது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு ரகசியம். அல்லேலூயா. நான் ஜோமணி பார்க்குறேன், என் ஜெபம் கேட்கவே மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, நீ ஒன்னே என்ன சரிப்படுத்தலையே, உன் உறவு எப்படி இருக்குன்னு யோசிக்கலையே. உனக்கும் ஒரு ஆண்டவருக்கும் ஒரு ரட்சகருக்கும் ஒரு மீட்பருக்கும் உள்ள உறவு. நிறைய பேர் எதில் பெருமை பாடுறாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்,
நான் விசுவாசியாக இருக்கிறேன், அது ஒரு நல்ல சபையில் இருக்கிறேன், அது நல்ல போதகரமாக இருக்காங்க, எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரும் அவங்களும் பார்த்துக்கிடுவாங்க, ஓகே அப்படிங்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கணும். இல்லை, பரிதாபம். அது ரட்சிப்பு என்பதும் ஒரு சபையில் நீங்கள் அங்கமாக இருப்பது என்பதும் அருமல்லே அடிப்படை காரியம். இப்போ தான் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்பில் வந்திருக்கிறீங்க. நல்ல சபாரிய கதையில் போய் பார்த்தீங்கன்னா குற்றுயிராய் ஒரு மனுஷன் கிடப்பான். அவனை நல்ல சமாரி பார்த்து தூரத்தில் வந்து கண்டு மனதுருகி அவன் வாகனத்தை பக்கத்தில் வந்து நிறுத்தி வாகனத்தை விட்டு அவன் இறங்கி குற்றுயிராய் கிடக்கிற மனுஷனுக்கு காயம் கட்டி எண்ணெயும் திராட்சை வார்த்து அவனை சுய வாகனத்தின் மேலே ஏற்றி அப்புறம் திரும்ப கொண்டுட்டு போய் ஒரு சத்தரக்கார கையில் விடுவான். சத்தரக்காரன் கையில் விட்டுட்டு அங்கே உட்காந்து கொஞ்சம் பராமரிப்பான். பராமரித்த பிற்பாடு சத்தரக்காரன்ட்ட 2 காசு கொடுத்துருவான். 2 பணத்தை கொடுத்து நான் திரும்ப வருவேன், திரும்ப வரும் வரைக்கும் இந்த 2 பணத்தை இவனுக்கு செலவழித்து இவனை பராமரித்து நடத்துன்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த 2 பணம் என்னென்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா குற்றுயிராக கிடந்தோம், காயம் கட்டப்பட்டோம், எண்ணெயும் திராட்சை வார்க்கப்பட்டது, சுய வாகனத்தின் மேலே இயேசு கழுதையில் ஏறினது மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இப்போ வந்துட்டோம், வந்து எங்கே இருக்கிறோம்? சபையாகிய சத்திரத்தில் இருக்கிறோம். இப்போ இங்கே செலவழிக்கப்படுகிறது 2 பணம், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் செலவழிக்கப்படுகிறது. எதற்கு? உங்களை அந்த மறுபடி வருவேன்னு சொல்லிட்டு போனார் பாருங்க நல்ல சமாரி, அவர் விரும்புகிறபடி உங்களை உருவாக்குவதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை உருவாக்குவதற்காக இந்த 2 பணம் செலவழிக்கப்படுகிறது. செலவழிக்கப்படுகிற பணம் அருமலை விழலுக்கு எரித்ததாக, வெடிப்புள்ள தொட்டியிலே ஊற்றப்பட்ட தண்ணியாக, அருமலை விப்பு வெடிச்ச பணத்தை நிலத்தில் ஓடுகிற தண்ணியாக, விதைக்கிற விதையாக, உரமாக மாறிடக்கூடாது. இது வளர்ந்து பலன் தரணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது போல 1, 10, 30, 60, 100மாக பலன் தருகிற ஒரு விருட்சமாக இருக்கணும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, தேவனோடு கூட உங்களுடைய உறவு நாளுக்கு நாள் வலுப்படவும் பலப்படவும் ஸ்திரப்படவும் தான் இந்த 2 காசு செலவழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ அங்கே இந்த வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வலதுபுற இடதுபுற சாயாமல் மரியாள் சொன்னது போல அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து உபாமத்தில் 28 அதிகாரம் முதல் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களை கவனமாய் செவி கொடுக்கணுமா, அதன்படி செய்ய கவனமாய் இருக்க வேணுமா. வாசகங்கள் அந்த 1-2 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற செய்ய பாருங்க, அந்த மறுபடியும் வாசிக்க பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய அதன்படியே நடக்க. கொஞ்சம் நிறுத்தி வாசி. செய்ய இந்த நியாயப்பிரமாணம், இந்த புஸ்தகம் ஆண்டவர் யோவான் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாய் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப இந்த வார்த்தையின்படி செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு இருக்கிறோமா? உறவு வலுப்படணும்னா இந்த வார்த்தை, இப்போ ஆண்டவர் வார்த்தை தான் தெய்வம். ஆமென். நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கிற அவருடைய மகத்துவங்களை இதன்படி செய்ய எப்படி இருக்கணுமா? கவனமாய். ஆங்கில வேதாமத்தில் ரொம்ப அருமையா எழுதியிருக்கு, பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி, கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கீங்களா? இல்லை, சரி, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்போ கவனமா இருக்கும்படி கீழே வாசிங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், முதல்ல செய்ய, அப்புறம் கவனமா இருக்க, அப்புறம் எப்படியா உண்மையாய் செவி கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நின்று யோசிக்கல. அப்போ எப்படி செவி கொடுக்கிறவங்க இருக்காங்க? உண்மையாய் செவி, உண்மையாய் செவி கொடுக்க, உண்மையா செவி கொடுக்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ எப்படிப்பட்ட ஆளுங்க இருக்காங்க? பொய்யாய் செவி கொடுக்கிற அநேக உருவங்கள் இருக்குது. அது யாரோ
யூதாஸ் அன்னைக்கு கேட்ட மாதிரி நானும் நீங்களும் கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்பது கிடைக்கும்னா என்னென்னமோ சொல்லுவீங்க. நாங்கள் நிறைய பெற்றுக்கொள்ளலாம் நினச்சோம். இப்போ எங்கெங்கேயோ கொண்டாந்து உருட்டி பிரட்டி வறுத்தெடுக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிறீங்க. பொய்யாய் போலியாய் செவி கொடுக்கிற அநேகர் சபைக்குள்ள சத்திரத்துக்குள்ள இருக்காங்க. உருவங்க தான் இருக்கும், செவி எங்கேயோ இருக்கும், சிந்தை எங்கேயோ இருக்கும். அதனால்தான் ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காது இல்லாதவனா வந்து உட்கார்ந்துருக்கான். சிலர் காதெல்லாம் அப்படியே குழாய் மாதிரி இருக்குது. ஆமாம், அந்த காதை கிளீன் பண்ணுறதுக்குன்னே சில இதெல்லாம் வாங்கி அழகாக பண்ணி அப்படியே அம்சமாக வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படின்னாலும் அங்கே டான்னு அடிக்கும். அப்படிப்பட்ட காது இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. ஆனால் ஆண்டு சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்க தகுந்த காது உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கிளை. உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கேட்டா சொன்னாரு, ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னை மேன்மையா வைங்கன்னு சொல்லி யாராவது அங்கே ஜெபம் பண்ணிக்காங்களா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அவர் வசனத்தின்படி செய்ய கவனமாயிருக்க, உண்மையாய் செவி கொடுத்து அதன்படியே செய்ய நீங்க கவனமாயிருக்கும். 2வது வசனம், நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். எத்தனை ஆசீர்வாதம் வீட்டில் போய் படிக்க 14 வசனம் வரைக்கும். அதெல்லாம் யாரு கேட்டு கொடுப்பேன்னு சொல்லல ஆண்டவர். நீ சரியா உன்னுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குமானா கேட்கறதையும் கொடுப்பாரு. நிறைவாக சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கேட்பாரு, கொடுப்பாரு. கேட்காததையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்திர மைப்படுத்துங்க. இப்போ உறவுக்கு வருகிறேன். லூக்கா 15 டைம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இளையகுமார் என்ன செய்தான்? தகப்பன்ட்ட என்ன செய்தானா? ஆஸ்தியில பிரிச்சு, ஆஸ்தி எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவனுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 13-14 வசனத்துல அவன் அந்த ஆஸ்தியை பூரா அழிச்சுட்டான். எப்போ அழிச்சான்? 14 வசனத்தின் கடைசி வார்த்தையை பாருங்க. அப்பொழுது அவனுக்கு குறைபட தொடங்கிட்டு. இப்ப இவன் எப்படிப்பட்ட ஆள்? இவன் தான் சொல்றான் பின்னாடி, எங்க அப்பா வீட்டில் எத்தனையோ 1000 பேருக்கு எவ்வளவு இருக்குது? பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. நானும் பசியினால் சாகிறேன். எப்ப இந்த குறைவு வந்துச்சு? பிரச்சனை எப்போ வந்துச்சு? பிரிய தொடங்க. கஷ்டம் எப்போ வந்துச்சு? வேதனை எப்போ வந்துச்சு? வலி எப்போ வந்துச்சு? இக்கட்டு எப்போ வந்துச்சு? நெருக்க எப்போ வந்துச்சு? தகப்பனுடைய உறவு துண்டிக்கப்பட்ட பொழுது. எத்தனை பேருக்கு வளர்ந்து சொல்லுங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. இவன் யாரு? உரிமைக்காரன். இவன் யாரு? உரிமைக்காரன். என்ன உரிமை அவனுக்கு? மகன். அவன் பின்னாடி அதை சொல்லுவான். மகன் சொல்றதுக்கு எனக்கு பார்த்தனில்லை சொல்லுவான். உரிமைக்காரன். எதை இழந்துட்டான்? உறவை இழந்துட்டான். தகப்பனோடு கூட இருக்கிற பாக்கியத்தை இழந்துட்டு அவன் பங்கை கேட்டு பிரிச்சு தூர தேசம் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஆஸ்தி அழித்து. இதுதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வீட்டில் அப்பா அம்மாவோடு உட்கார்ந்து சந்தோஷமா பேச விரும்பாது. எங்க போய் அவங்களுக்குன்னு ஒரு டாப் வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு பேரும் வச்சிருப்பாங்க. நான் சில தம்பிமார்களை, ஏன்டா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல சாயங்காலம் அப்படின்னா, தைரியமே ஏன்ட சொல்லலாம், பாஸ்டர் இன்னைக்கு டாப்புக்கு போனேன். ஏங்கிட்டு எங்கே போனானா? எனக்கு நீண்ட காலம் வந்து டாப்பு காப்பு ஆப்பெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம அப்படி பழகவே இல்லையே. ரட்சிக்கப்படாத காலத்துலேயும் அது பழகலை. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் பெற்றோர்கள் என்கரேஜ் பண்ணுற காரியம் என்னென்னா, ஏதாவது ஒரு காரியம் நினச்சிங்க பாஸ்டர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இதில் மோசமான காரியம், ஜென்ஸுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, லேடிஸுக்கு பாய் ஃப்ரெண்டு. நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறோம். டாப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் நீ சத்திரத்தில் அடங்கி சரியாக இருக்கணும் முதல்ல. அல்லேலூயா. குற்றுயிராக கிடந்த நீ
இப்போ காயம் கட்டப்பட்டு வந்திருக்கேன். வந்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஹாயா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்திரத்தில் சட்டதிட்டங்கள் இருக்கும், ஒழுங்குமுறைகள் இருக்கும், பிரமாணங்கள் இருக்கும், கற்பனைகள் இருக்கும், கட்டளைகள் இருக்கும். அருமளே, இங்க சரியா அடங்கி இருக்கணும். அப்பதான் உங்களை விட்டுட்டு போன எஜமான் வருவார், நல்ல சுமாரி. அப்போ இவர் சரியா கொடுக்க முடியும். அவர் சொல்லிட்டு போனார் பாருங்க, 2 காசு இருக்குப்பா, இதை வச்சு செலவழிச்சு இவனை என்ன செய்ய பராமரிச்சுக்க. ஒரு வேளை ஏதாயிலும் செலவழிச்சு ஒரு வேளை இதை விட அதிகமா செலவழிச்சு, எந்த போதகரும் அதிகமா செலவழிக்கிறதே கிடையாது. உள்ளதவே செலவழிக்க போதகர் இல்லை. சொந்த கதை சோக கதையை வண்டி ஓட்டிட்டு போற போதகர் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. அல்லேலூயா. சத்திரக்காரன் சொல்லிட்டு போனார், திரும்ப வரும்போது உனக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன். ஆமா, அவர் சொல்லிட்டு போனவர் உண்மையுள்ளவர், அல்லேலூயா, மாறாதவர், பொய் சொல்லாதவர், அல்லேலூயா, வசனத்தை நிறைவேற்றாதவர் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சத்திரக்காரனுக்கு அவன் இதிலே செலவழிச்சாலே திரளா கொடுக்கிற தேவன். 2 பணத்தை செலவழிச்சாலே அவர் வந்து கூலி கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. 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 இப்ப இங்க என்ன, இளையகுமாரே உரிமைக்காரன் உறவை தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு போனான், தூர தேசம் போனா, துன்மார்க்காய் ஜீவித்தான், ஆஸ்தி அழித்துப்பட்டான். அதனால இங்க இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்கு இப்ப எனக்கு நினைவு இருக்கிறதுனால, ஆண்டவர் சொல்றதுனால, நினைவுபடுத்துறதுனால, கத்த சொன்னா சொல்றேன்னு நான் சொல்லலை, நினைவு இருக்கிறனால சொல்றேன். டாப்பை முதல்ல மறந்துடுங்க. உங்க டாப்பு சர்ச்சில் தான் இருக்கணும், உங்க வீட்டில் தான் இருக்கணும். அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சியோட அந்த உறவை தொடர்ந்து பெற்றோர்களும் சரியா வளர்த்து வந்தீங்கன்னா பின்னாடி அவன் திருமணமானா கூட அந்த உறவு கரெக்டா இருக்கும். ஆமென். நம்ம ஆரம்பத்திலே துண்டு வட்டியே, தம்பி அங்க போ, அண்ணன் இங்க போ, அவன் அப்படித்தான் இவன் இப்படித்தான் நம்மளே சொல்லி கொடுத்து விட்டுறது அவனுங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் உட்கார்ந்து முக்காடப்பட்டு அழுது மூலையில் உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? டாப் முதலாவது பிள்ளைகள் பெற்றோரோடு இருக்க பழகணும். அந்த தகாத உறவு என்கிற சிநேகத்தை கட் பண்ணணும். நீங்களே என்கரேஜ் பண்ணுறீங்க, என் தம்பிக்கு என் மகனுக்கு என் மகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அந்த வார்த்தை மரண ஓலம் மறந்துடாதுங்க. பள்ளிக்கூடத்தில் யாரும் சரி வெளியானாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை தவிர வேற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவன் எங்கேயோ மோசமான வழியில் போய்கிட்டு இருக்கிறா, எழுதி வச்சுக்கோங்க. அதனால எல்லாம் கிடைக்கும் நினைச்சிட்டு கூடாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செய்வார். நிறைய விசுவாச குடும்பங்களை வேதத்தில் பார்க்கும். அதனால கவனம், ரொம்ப கவனமா இருக்கணும். பொல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உதவி செய்கிற மனப்பான்மையிலையோ அல்லது வேற எந்த சப்போர்ட் பண்ற காரியத்திலும் எந்த உறவும் உங்களுக்கு தேவையில்லை, உங்க பிள்ளைகளுக்கு தேவையில்லை. நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் தைரியமா சொல்லி முடிக்கிறேன். அப்படியெல்லாம் விட்டுட்டு அப்புறம் என் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அழுதாலும் கதறினாலும் ஓலமிட்டாலும் பட்டினியா இருந்தாலும் பசியா இருந்தாலும் விழித்திருந்தாலும் என்ன செஞ்சாலும் நடக்காதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தில் இங்க பாருங்க, இவர் குறித்து நிறைய சொல்ல நினைச்ச சமயம் இல்லை. தகப்பன் உறவை வெட்டதுனால தூரமாய் போனா, துன்மார்க்காய் வாழ்ந்தான், ஆஸ்தியை பூரா அழிச்சுட்டா. அடுத்து என்ன வந்துச்சு? பஞ்ச குறைவு வந்துருச்சு. இயேசுவின் உறவை விட்ட சின்னவர்களோ பெரியவர்களோ யாராலும் சரி ரட்சிக்கப்பட்ட, இப்போ பிள்ளைகளுக்கு தான் பாச பேசுறீங்க, எங்களுக்கு இல்லை நினைச்சுறாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் சத்திரத்துக்குள்ளே வந்திருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தப்படலை இன்னும். அல்லேலூயா. அதனால சத்திரத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவர் உங்களுக்குள்ளே நீங்க அவருக்குள்ளேயும் அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையும்படி அந்த உறவை வலுப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் இருந்தீங்கன்னா நீங்க கேட்பது கிடைக்கும், கேட்காதுக்கு மேலேயும் கிடைக்கும். நம்மளை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் அதிக கரிசனை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் உங்களை குறித்து, உங்கள் புருஷனை குறித்து, உங்கள் மனைவி குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, அல்லது நம்மளுடைய குடும்பத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வருங்காலத்தை குறித்து ஒருவேளை பாரப்படுவீங்கன்னா இதை விட அதிகமாக பாரப்படுவீங்க நம்முடைய ஆண்டவருங்க. ரோமர் 8:32 படிச்சு பாருங்களேன். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்
நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பார்த்தீங்களா இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? உசிரியே கொடுத்தவர் மற்ற நமக்கா உசிரியே கொடுத்தவர் மற்றதெல்லாம் கொடுக்க அவரவே கொடுத்தவர். பலியிட ரத்த சிந்த உயிரை கொடுத்தவர். இந்த உலகத்தில் உங்களுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் புருஷனுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய மகனுக்கு, மருமகளுக்கு, மகளுக்கு, மருமகனுக்கு, பேரனுக்கு, பேத்திக்கு இந்த காலத்தில் அடுத்த காலத்தில் செய்ய வேண்டிய, அதாவது அவரையே சொந்த குமாரன் பாராமல் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கவலைப்படாதுன்னு சொல்றதுக்காக இயேசு மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சொல்லி வரும் பொழுது 33 சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னவர். அதோடு நிறுத்தலை. 34 என்ன சொல்றாரு? 34 மத்திய 6:34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும் இயேசுநாதர் சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு கவலைப்பட, நாளைய தினம், வருங்காலம், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், அல்லது என் பிள்ளை, என் மகன் வேலைக்கு போனேன், தொழிலுக்கு போனேன், இப்படி அப்படி இவ்வளோ காலம் கழிச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் சொல்றாரு நாளைய தினம். ஆமென். நான் இந்த பிரசங்கத்தை பண்ணும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, எனக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? நாளைக்கு தெரியும். எவ்வளவு சோறு சாப்பிடுன்னு எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு தெரியலாம். சில்லறை பிரியாணி வச்சா, இல்லை நான் விரும்புகிற சில குழம்புகள் வச்சா நிறைய சாப்பிடுவில்ல, அது எனக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்? நான் நாளைக்கு சுவாசிக்கிற காற்று எவ்வளவு எனக்கு தெரியாது. உடுத்துற உடை, குளிக்க செலவழிக்கிறது, அருமலை, இன்னும் பலவிதமான காரியங்கள் ஒவ்வொன்றா சொல்லிக்கலாம். நாளைய தினம்ங்கிறது ஒரு ஹியூஜ் அமௌண்டான காரியம் எனக்கு தேவை. அது எனக்கு தெரியாது. இன்னைக்கு நாளைக்குரியதை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சு. அல்லேலூயா. சத்தமா கைகளை தட்டி ஒரு நீ கவலைப்பட வேண்டாம். உணவுக்காக, உடைக்காக, இருப்பிடத்துக்காக, நாளைய தினத்துக்காக. நாளைக்கே கவலைப்பட வேண்டாம்னா ஒரு 5 வருஷம் கழிச்ச கவலை வேணுமா? 10 வருஷம் கழிச்ச கவலை வேணுமா? அல்லேலூயா. இப்போ வயசாயிடுச்சு, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என் நிலைமை என்ன ஆகும், 4 பிள்ளைகளை எப்படி நடத்துவாங்களோ அப்படின்னு நான் நினைக்கணுமா? நான் உண்மையாக ஆண்டவருக்குள்ளே இருந்து ஆண்டவரோடு கூட என் உறவு இருக்குமானா, அன்றைக்கு ஆபிரகாம் சொன்னார் பாருங்க, ஆண்டவரே என்ன சொன்னார்? ஈசாக்க பலி செலுத்த போகும் பொழுது கர்த்தர் தமக்கான அவர் கேட்டார், ஈசாக்கே கேட்டார், எப்பா எல்லாம் இருக்கு, நீ இருக்க, நான் இருக்க, அருவா இருக்கு, விறகு இருக்கு, தகன பலிக்கான ஆட்டு, தகன பலி எங்க பலிக்கு, அப்போ ஒன்னே தாப்பா அவருக்கு தெரியும். அவரு கூட்டு போறதே முதல்ல அவருக்கு தெரியல. ஆமென். தெரிஞ்சுதானே கூட்டிட்டு போறாரு. ஆமென். ஆமா, என் மகனை தான் பள்ளியிட போறேன்னு சொல்றாரு. நம்மன்னா உடனே சொல்லியிருப்போம், கலகத்தை உண்டாக்கியிருப்போம், உடனே கிளறி ஓடிருப்பான். அவர் ஒன்னேத்தான் சொன்னாரா? உண்மையா சொல்லணும்னு நினைச்சிருக்கணும், சொல்லியிருக்கணும். உன்னே தாப்பா பலி செலுத்த போறேன், மன்னிச்சுக்கப்பா, கொஞ்சம் ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணுப்பா, அப்படிதான் சொல்லியிருக்கணும். அவர் விசுவாச வீரன். அல்லேலூயா. தேவனோடு கூட சிநேகிதனா இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் அவர்களுடைய சிநேகிதை எப்படின்னு சொல்லி. என்னை கைவிட மாட்டார். ஆமென். என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. 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 என்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். கைவிட பண்ணார். குறைவு என்பது வராது. அதனால இவரைத்தான் பலி செலுத்த போற அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் சொன்னார், யெகோவா ஈரே, தேவனுடைய பருவத்தில் என்ன செய்யப்படும்? பார்த்து கொள்ளப்படும். பார்த்தாரா? பார்க்கலையா? ஆமென். காரணம் என்ன? அதான் ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பலியிட போறாரு, ஆனா ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அது எப்படி சொன்னார்ங்கிறது சில கற்பனை போதகர்கள் பல்வேறு விதமாய் வர்ணிக்கிறாங்க. அவர்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தின்படி, தப்பல்ல. ஏன்னா ஆண்டவர் நினைச்சா எதையும் செய்ய முடியல. ஆமென். அப்படியெல்லாம் கற்பனையாக ஆழத்துவமாய் சில பிரசங்கியர்கள் பேசுறாங்க, உண்மைதான். ஆனாலும் அவரை தேவன் கைவிடவில்லை, அவரை குறைபட விடவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கேட்பது எதுவாது அவருக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் என்கிறதுல அவர் சொல்லிட்டு போறார், தேவ பர்வதத்தில் பார்த்துக்கணும். அதைத்தான் சொல்றேன்,
உங்க உறவு ஆண்டவரோடு கூட இருக்குமானா கவலைக்கு அங்கே இடமே இல்லை, கண்ணீருக்கு இடமே இல்லை, பிரச்சனைக்கு இடமே இல்லை. எப்போ குறைவு வந்துச்சு, எப்போ பிரச்சனை வந்துச்சு, தகப்பன் வீட்டை விட்டு போன பொழுது, தகப்பனை விட்ட பொழுது குறைவு மட்டுமா வந்துச்சு. அவன் நிமித்தம் அந்த தேசத்தில் என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. ஒருத்தருக்கு வேலை இல்லை. அப்போ பார்க்கிறோம், இவன் என்ன செய்தானா 15 வசனத்துல அந்த தேசத்து குடிகளில் ஒரு இடத்துல போய் என்ன செய்ய ஒட்டி கொண்டான். அப்புறம் பிரச்சனை அதுதான். வாலண்டியர் நிறைய காரியம் இந்த 15 அதிகாரத்தில் இருக்கு. ஒட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பண்ணி வைக்க விட்டான். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நான் காரியத்துக்கு வருகிறேன். இப்போ 17 வசனத்தில் அவன் சொல்ற கடைசியில, நானோ பசினால சாகிறேன். எவ்வளவு கொடூரமான நிலைமை பாருங்க. கேட்டுக்கொள்வது, நீங்கள் கேட்பது கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? உரிமைக்காரர்களாய் உரிமை பெற்று ஆண்டோட பிள்ளை என்கிற உரிமை பெற்றுட்டோம். அதுக்கப்புறம் உறவை விடாமல் இருக்கணும். தகப்ப வீடுதான், தகப்படி ஆஸ்தியெல்லாம் அவனுக்கு சொந்தம் தான். அதை அவன் கேட்டு பிரித்து தூரமாய் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஆஸ்தியை அழித்து போட்ட பொழுது குறைவு வந்தது. பண்ணி மேய்க்க போனான், பண்ணித்தபடி கிடைக்கல. அடுத்து பசினால நினைச்சுதான். இப்பதான் அவனுக்கு என்ன வந்துச்சு? புத்தி வந்து. வாசிக்கிற 18 வசனத்துல, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். 17 முதல் 10 வாசிக்க அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இப்பதான் தகப்பன் வீடு எப்படி, இந்த சத்தரை எப்படி, இந்த சத்தரைக்காரை எப்படி, அங்க என்ன உபதேசம் பண்றாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற காரியம் அவனுக்கு வெளிப்பட்டு. அப்பதான் சொன்னான், தகப்ப வீட்டில் என்ன இருக்குதான்? பூர்த்தியான ஆகாரம் இருக்கு. நானோ பசினால் நினைச்சுக்கிறேன், சாகிறேன். அப்புறம் சொல்றான், சமயமில்ல அப்படின்லாம் முடித்து விடுகிறேன். தகப்பன் என்று சொல்வதற்கு எனக்கு உறவு, அந்த உறவை சொல்லுவதற்கு நான் யார் இல்லை, தகுதி இல்லை, பாத்திரவானா இல்லை. அதனால தகப்பனேன்னு சொல்லாவிட்டாலும் ஒரு எஜமானனே இந்த வேலைக்காரர்கள் ஒருவனாய் நினைச்சுங்க வைத்துக்கொள்ள. இப்போ இந்த இடத்துல சுட்டி காமி, ஒருவேளை மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா இருக்கிற நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுல கொஞ்சம் விரிசலும் பின்மாற்றமும் தயக்கமும், ஒழுங்கான ஜப வாழ்க்கை இல்லை, ஒழுங்கான வேத வாசிப்பு இல்லை, ஒழுங்கான பரிசுத்த ஜீவியம் இல்லை, ஒழுங்கான பக்தி வைராக்கியம் இல்லை, இவனை போல தூரம் போய் துன்மார்க்கமாக ஜீவித்து பாவம் செய்து தேவனுக்கு நமக்கும் இடையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னா, உங்க புத்தியில ஒரு தெளிவோட மறுபடியும் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. மறுபடியும் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. சிம்சோன் அன்றைக்கு உணர்வடைந்த பொழுது கடைசியாக, ஆண்டவரே இது ஒரு விஷயம் என்ன செய்யும், நினைத்தரலும், நான் உங்களுடைய திட்டத்தை உங்களுடைய சித்தத்தை செஞ்சிறேன். முதல்ல அவன் சரியா இருப்பான, பெருசரை அழிச்சிருப்பான், அவன் உயிரோடு இருந்திருப்பான். இப்போ கடைசி நேரத்துல அப்பவும் தெளிவு வந்து உணர்வு வந்து, ஆண்டவரே என்னை உயிர்ப்பி, ஒரு விஷயம் உயிர்ப்பி அப்படி கேட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு மீண்டும் அந்த பலத்தை நினைச்சுதாரு கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர். இரக்கங்களும் மன்னிப்புகளும் அவரிடத்தில் எவ்வளவு இருக்குதா? திரளா இருக்கு. நீ கேட்பது கிடைக்க வேணுமா? உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கலாம், உறவு சரியா இருக்கு. அப்படி போனா தகப்பனே சொல்வதற்கு அருகதல் சொன்னா, அந்த தகப்பனோ தூரத்தில் அவனை கண்டு மனதுருகி ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை குளிப்பாட்டி புதிய வஸ்திர ராஜவஸ்திரம் உடுத்தி அவனுக்காக ஒரு மிகப்பெரிய விருந்தை செய்து மரித்தான், காணாமல் போனான், உயிர் பெற்றான், திரும்பவும் கிடைத்தான். அவனுக்காக என்னோடு கூட என்ன செய்ய சந்தோஷப்படுங்கள் என்று. அருமையிலே, நீங்க கேட்பது கிடைக்க வேண்டுமா? இந்த உறவு சரியா இருக்கிறதா? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? நாட்களும் வருஷங்களும் வயசும் எவ்வளவு பெருகி உயர்கிறதோ அதுக்கு ஏற்றபடி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்
ஆவிக்குரிய வளர்ச்சி, ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையில ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை விட இப்ப வலுவான நம்பிக்கை இருக்கணும். ஆமென். ஆரம்பத்தில் கொண்ட பக்தி வைராக்கியத்தை விட இப்ப அதிக பக்தி வைராக்கியம் இருக்கணும். பரிசுத்தம் அதிகமாக இருக்கணும். அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கேற்ற பூரண வளர்ச்சி அடையும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் விரும்பி இப்படி இருக்குமானா, இப்போ அவன் செல்லக்குமான் ஆயிட்டான். உறவு புதுப்பிக்கப்பட்ட பொழுது செல்லக்குமான் ஆயிட்டான். இப்போ இந்த இடத்துக்கு வந்து முடிக்கிறேன். அவன் எதை கேட்டாலும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்துருப்பார். என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்துருப்பார். கொடுத்துருப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுத்துருப்பார். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை அடுத்து வந்துடுச்சு. ஏழை மூத்தம் ஓடி வந்தான். ஐயப்பா, உங்கூடயே இருக்க, எனக்கு ஒரு நாள் ஒரு சின்ன கோழி குஞ்சு கூட இருந்துச்சுல, அடிச்சு கொடுத்துருவேன். எல்லாத்தையும் மோசம் பண்ணிட்டு போனான். சிலர் அப்படித்தான் விசுவாசிகளுக்குள்ளும் எப்படி எப்படியோ போனால் அவனை தூக்கி வச்சுட்டு பாச ஆடுறாரு. ஏசுநாதரே மன்னிச்சு உயிர்ப்பித்து நடத்தும் பொழுது நம்ம உலகால் பண்ணிடுமா? கண்களை மூடும். இப்போ அவன் என்ன கேட்டாலும் கிடைக்கும், கேட்பது கிடைக்கும். தேவ சமூகத்தில் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசி இருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரே ஒரு சரணம், ஒரு பல்லவி பாடலாம் தேவனுக்கு மகிமையாக. இந்த நேரத்தில் நான் கேட்பது கிடைக்கும். கிடைக்காமல் இருக்க காரணம் என்னென்னா, எனக்கும் என் தகப்பருக்கும் என் ஆண்டவருக்கும் உறவு தூரமாய் போய்விட்டது. இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிட்டேன். மனசு மாம்சமும் நினைச்சதனை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் என் ஜெபம் கேட்கப்படலை. மறுபடி ஒரு விஷயம் உயிர்ப்பீம் என்று சொன்னால் உடைய உறவை சரிப்படுத்த அவரால் முடியும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். கர்த்தரிடத்தில் முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுப்போமே. ஒரே ஒரு சரணம், ஒரு பல்லவி. வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே, பனிமழை நீருத்தினார் வல்ல தேவர். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே, பனிமழை நீருத்தினார் வல்ல தேவர். பஞ்சகாலத்தில் நிலவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்சகாலத்தில் நிலவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். எந்தை ஆர்ப்பரிப்போம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எந்தை ஆர்ப்பரிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்ட அருமையான வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம்.